பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய முதல் இரவை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த முதல் இரவு அடைந்து தராவி தொழுகை தொழுதுவிட்டு அல்லாஹ்வை அருளை பெறுவதற்காக நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இன்றைய தினத்தில் எப்படி நமக்கு தொழக்கூடிய வாய்ப்பை தந்தானோ, அதுபோல மீதமுள்ள இரவுகளை தொழக்கூடிய நசீபையும், ரமலான் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடிய நசீபையும், நமக்கு குர்ஆனோட தொடர்புள்ளவர்களாகவும் நல்லமல் செய்யக்கூடிய நல்ல செய்திகளாக நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட ஒரு வசனங்களில் ஒரு வசனம், கதுனரா தகல்லுப வஜிக ஃபிஸ் ஸமாஇ ஃபலனுவல்லியன்னக கிப்லதன் தர்லாஹா فَوَلِّ وَجْهَكَ شَطْرَ الْمَسْجِدِ الْحَرَامِ وَحَيْثُ مَا كُنْتُمْ فَوَلُّوا وُجُوهَكُمْ شَطْرَهُ وَإِنَّ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ لَيَعْلَمُونَ أَنَّهُ الْحَقُّ مِنْ رَبِّهِمْ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا يَعْمَلُونَ. قَدْ نَرَى تَقَلُّبَ وَجْهِكَ فِي السَّمَاءِ. கதுனரா, நாம் பார்த்தோம், தகல்லுப வஜீக ஃபிஸ் ஸமாய், நபியே நீங்க வானத்தின் பக்கம் மீண்டும் மீண்டும் முகத்தை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்ததை நாங்க பார்த்தோம். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். நபியே நீங்க வானத்தின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பி திருப்பி அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்த்தோம். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு செய்தியை சொல்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு, ஒவ்வொரு தொழுகை தொழுத பிறகு, அது ஃபஜ்ருடைய தொழுகையா இருக்கட்டும், லுஹருடைய தொழுகையா இருக்கட்டும், எல்லா தொழுகையும் தொழுதுட்டு ஏறத்தாழ 17 மாசம். எத்தனை மாசங்க? 17 மாசம். இது எப்போ? ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போன பிறகு, ஹிஜ்ரத்துக்கு போனதிலிருந்து 17 மாசம் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வக்து தொழுகையும் தொழுதுட்டு வானத்தை பார்ப்பாங்களாம். அப்படியே வானத்தை பார்ப்பாங்க. ஏதாச்சும் ஒரு இறை செய்தி அல்லாஹ் தஆலா கொண்டு வர மாட்டானா, ஏதாச்சும் ஒரு இறை செய்தியை கொண்டு வர மாட்டானான்னு சொல்லி தொழுது முடிச்சுட்டு அடிக்கடி அடிக்கடி வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வானத்தை பார்க்கறாங்க? என்ன இறை செய்தி வேணும்? ஃபலனுவல்லியன்னக கிப்லதன் தர்லாஹா, நபியே நீங்க பொருந்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு உண்டான கிப்லாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை நாங்க திருப்பி விட்டோம். பலனு வல்லி என்னக்க, உம்மை நாம் திருப்பி விட்டோம். கிப்லதன் தர்லாஹா, நீங்கள் பொருந்த கொள்ளக்கூடிய, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிப்லா பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புதாக உங்களை நான் திருப்பி விட்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகு வானத்தை நோக்கி அடிக்கடி பார்த்த காரணம் என்ன தெரியுமா? எப்போ அல்லாஹ் தஆலா நம்மை காபத்துல்லா பார்த்து தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான், காபத்துல்லா பக்கம் பார்த்து தொழக்கூடிய சூழ்நிலை எப்ப ஏற்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா மதீனாவுக்கு போன பிறகு அல்லாஹ் தஆலா காபத்துல்லா பார்த்து தொழாம பைத்துல் முகத்தஸ் பக்கம் திருப்பி தொழ சொன்னான். ஆரம்பத்தில் முதலாக தொழுகை கடமையாக்கப்பட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க. வந்து அந்த மீசாப் இருக்கா இல்லையா, மீசாப்னா நீங்க ஹத்தீம் பார்த்திருப்பீங்க காபத்துல்லால. ஹத்தீம் சொன்னா அறவட்டம். அந்த அறவட்டத்துக்கு முன்னால் நின்று தான் தொழ வச்சாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு தொழ வச்சு காட்டினாங்க. அந்த தண்ணி விழக்கூடிய இடம் இருக்குமா இல்லையா, அந்த தண்ணி, இந்த மேல இருந்து தண்ணி சொட்டக்கூடிய இடம், அதுக்கு பேர் மீசாப் என்று சொல்லுவாங்க. அந்த மீசாபை நோக்கி தான் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு தொழ வச்சு காட்டினாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல நோக்கி தொழுதாலும் அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. மதீனாவுக்கு போன பிறகு அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸ் பார்க்க தொழ சொல்லிட்டான்.
அப்ப ரசூலுல்லாஹ்க்கு காபத்துல்லா பக்கம் தான் விருப்பமா இருந்துச்சு, காபத்துல்லாவோட கிப்லா தான் விருப்பமா இருந்துச்சு, அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு கிப்லாவும் இருந்துச்சு. அந்த அடிப்படையில அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸ் பார்த்து தொழ சொல்லிட்டானு சொல்லி கவலையிலே இருந்தாங்க. எப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் நாம காபத்துல்லா பார்த்து தொழுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், நீங்க காபத்துல்லா பார்த்து திரும்புங்க, தொழுகிடுங்க, பைத்துல் முகத்தஸ் விட்டு போட்டு காபத்துல்லா பார்த்து தொழுகிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆயத்துக்கிறான். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், காபத்துல்லா பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போ 17 மாசத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அஸ்ர் தொழுகையில இருக்கிற பொழுது 2 ரக்காத் தொழுகை முடிஞ்சு போச்சு. 3ஆவது ரக்காத்துக்கு எந்திக்கும் போது அவங்களுக்கு உத்தரவு வருது, நீங்க காபத்துல்லா பார்த்து தொழுங்கன்னு சொல்லி. அப்ப 2 ரக்காத்து பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதாங்க, மீதி 2 ரக்காத்து காபத்துல்லா பார்த்து தொழுதாங்க. அந்த இடத்தை கூட இன்னைக்கு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லாவுடைய பள்ளிவாசல் என்று சொல்லி இன்னும் அந்த இடத்துல மதீனாவில் இருக்கு, நாம பார்த்திருப்போம். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமானது எது? காபத்துல்லா பார்த்து தொழுகிறது, அதுதான் ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமானது. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு பின்னால தொழுதவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சஹாபி எழிஞ்சு போறாங்க. எழிஞ்சு போகும்போது ஒரு கூட்டத்தினர்கள் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா, நான் இப்பதான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வாரோம், ரசூலுல்லாஹ்க்கு கிப்லாவாக காபத்துல்லா மாத்தப்பட்டுருச்சு, நீங்க காபத்துல்லா பார்த்து தொழாம பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருக்கிறீங்க. அவங்க 2 ரக்காத் தான் தொழுதுட்டு இருக்காங்க, 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத் முடிஞ்சிருச்சு, மீதி 2 ரக்காத் அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களுடைய கிப்லாவை காபத்துல்லா ஆக்கி கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே அப்படியே அந்த இமாம் என்ன செஞ்சாங்க, காபத்துல்லா பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. இந்த ஆயத் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நுவைலா பின்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஆம்பளைங்க நிக்க இடத்துல நாங்க நின்னுக்கிட்டோம், பொம்பளைங்க நிக்க இடத்துல ஆம்பளைங்க நின்னுக்கிட்டாங்க. அதாவது ஆம்பளைங்க முன்னாடி நிப்பாங்க, பெண்கள் பின்னாடி நிப்பாங்க. அப்படியே திருப்புனா முன்னாடி பொம்பளை வந்துருவோம், பின்னாடி ஆம்பளை ஆயிடுவாங்க இல்லைங்களா? அதனாலதான் இவங்க சொல்றாங்க, நாங்க பெண்கள் ஆண்கள் இடத்துக்கு போயிட்டோம், பெண்கள் ஆண்கள் இடத்துக்கு வந்துட்டாங்க, அப்படியே காபத்துல்லா பார்த்து திருப்பி நாங்க தொழுதுகிட்டோம் என்று ஒரு செய்தியை சொல்றாங்க. இது ஒரு வரலாற்று செய்தி. இன்னொரு கட்டத்தில் அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தியை சொல்றாங்க. அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர்ல ஏறி நின்று பிரசங்கம் செய்தார்கள். மிம்பர்ல ஏறி நின்று பிரசங்கம் செய்யும் பொழுது ஒரு செய்தியை சொல்றாங்க, இன்னைக்கு எனக்கு ஆயத்து இறக்கி வைக்கப்பட்டது, இன்னைக்கு எனக்கு ஒரு ஆயத்து இறக்கி வைக்கப்பட்டுச்சு. என்ன ஆயத்து என்று சொன்னா, கதுனரா தகல்லுப வஜீக ஃபிஸ் ஸமாய் ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நபியே உங்களுடைய முகத்தை நாங்க பார்த்தோம், அடிக்கடி நீங்க வானத்து பக்கம் உயர்த்தக்கூடியதாக நாங்க பார்த்தோம், எனவே ஃபலனுவல்லியன்னக உங்களை நாம் திருப்பி விட்டோம், கிப்லத்தன் தர்லாஹா நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த காபத்துல்லா கிப்லாவாக நாம் திருப்பி விட்டோம், எனவே ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே உங்களுடைய முகத்தை காபத்துல்லா நோக்கி தொழுது கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு இறக்கி வைத்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல ஏறி அறிவிப்பு செய்றாங்க. மிம்பர்ல ஏறி அறிவிப்பு செஞ்ச உடனே இன்னும் தொழவே இல்லை. அடுத்த வக்து எங்க பார்த்து தொழுவோம்? காபத்துல்லா பார்த்து தான் தொழுவோம். எதை பார்த்து தொழ மாட்டோம்? கிப்லா அந்த பைத்துல் முகத்தஸ் பார்த்து தொழ மாட்டோம், காபத்துல்லா பார்த்து தான் தொழுவோம். அதனால ஒரு செய்தியை சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த அபூ சயீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, தன்னுடைய நண்பரை அழைத்து சொல்றாங்க, நண்பனே நீ வா, ரசூலுல்லாஹ் மெம்பர் வந்து இறங்கிறதுக்கு முன்னால நாம 2 ரக்காத்து காபத்துல்லா பார்த்து தொழுதுட்டோம்னா நாம தான் முதலாக காபத்துல்லா பார்த்து தொழுதுவர்களை முதலாக நாம ஆயிருவோம் அப்படி சொன்ன உடனே அந்த நண்பர் எஞ்சி போனாங்க, 2 சஹாபி எஞ்சி போனாங்க, 2 பேரும் போய் 2 ரக்காத்து சுன்னத்து கிப்லா காபத்துல்லா பார்த்து தொழுதாங்க. வரலாற்றில் சொல்லப்படுது, கிப்லா மாற்றப்பட்டு முதலாக தொழுத சஹாபி அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா, அவங்களும் அவருடைய நண்பர் தான், அந்த நண்பருடைய பேரை கூட குறிப்பிடப்படவில்லை. அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய நண்பர் தான் முதலாக கிப்லா காபத்துல்லா நோக்கி அவர்கள் தொழுதார்கள் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆக அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான்,
கிபிலத்தன் தர்லாகா, நபியே நீங்கள் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு கிபிலாவை நாம் திருப்பி விட்டோம். அப்ப ரசூல்லா பொருந்தினா ரசூல்லா எதை பொருந்துவார்களோ அதை அல்லாஹ் செய்யக்கூடியவனா இருக்கிறான். அப்படித்தானே? ரசூலுல்லா எதை பொருந்துவார்களோ எதை ஏற்றுக்கொள்வார்களோ அப்படிப்பட்ட காரியத்தை அல்லாஹ் தஆலா செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தான் மறுமை நாள்ல எல்லா மக்களுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? சஜிதால் விழுந்து அத்தனை மக்களுடைய ஈடேற்றத்துக்காக வேண்டி, அத்தனை மக்கள் என்ன செய்ய ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சஜிதால் விழுந்து, அரிசிக்கு கீழே சஜிதால் விழுந்து கொண்டு அல்லாஹ்வுடைய துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், இந்த உம்மத்துகளை மன்னித்து விடு, இந்த மக்களை எல்லாம் மன்னித்து விடு, இந்த எல்லா மக்களை மன்னிக்காதவரை நான் சஜிதாவிலிருந்து எழுந்திருக்க மாட்டேன், ரப்பே நீ எல்லாத்தையும் மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடம் அன்றாடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், நபியே நீங்கள் எழுந்திருங்கள், நீங்கள் கேட்டது எல்லாம் கிடைக்கும். வல சௌஃப யூதீக ரப்புக ஃபதர்லா, நபியே நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அனைத்தும் கொடுக்கப்படும், எழுந்திருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஆயத்துல நமக்கு என்ன விளங்க தெரியுமா? நாம ரசூல்லா எதை பொருந்திக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வே ரசூல் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நடக்கிறான் என்று சொன்னால் நாம எம்மாத்திரம்? எனவே முதல் தராவி நமக்கு ஆழமாக உள்ளத்தில் பதிவு செய்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் எதை பொருந்திக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும். புனிதமான ரமலானுடைய மாதம் இந்த மாதம், இந்த மாதத்திலே தேவையில்லாத காரியத்தில் நாம் ஈடுபடக்கூடாது, தேவையில்லாத பேச்சு நாம் ஈடுபடக்கூடாது, தேவையில்லாத காரியத்தில் நாம பார்க்க கூடாது, அனைத்தையும் தூக்கி எறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை பொருந்திக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடக்கூடிய, அப்படிப்பட்ட காரியத்தை கேட்கக்கூடிய, அப்படிப்பட்ட காரியத்தை பேசக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.